அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமோஸ் 5:7. ஆமோஸ் 5:7. அதாவது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வசனத்தின்படியாக இன்று நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விலப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இங்கு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை தேடுங்கள். அவர் என்ன செய்யுங்க? தேடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேலை காரியத்தை நம்ம தேடி ஓடுகிறோம், சுகத்தை தேடி ஓடுகிறோம், சமாதானத்தை தேடி ஓடுகிறோம், பணத்தை தேடி ஓடுகிறோம், ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுமே அதுக்கு தேடி ஓடுகிறோம், ஒரு சம்பாதிக்கணுமே அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அதுக்கு பிரயாசப்பட்டு நம்ம தேடி ஓடுகிறோம். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? தேடி ஓடுறோம். ஆனால் அது ஒரு சில நேரங்களில் கிடைக்கவும் கிடைக்காது, மன உளைச்சல் உண்டாகும். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை தேடி ஓடுகிறோம், நாடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு என்பதே கிடையாது. எத்தனையோ குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தரை மட்டும் தேடிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்க வாழ்க்கையில் குறை இருக்காது, வேலையில் குறை இருக்காது, மனைவியில் குறை இருக்காது, கணவனில் குறை இருக்காது, எல்லா காரியத்திலுமே சாப்பாட்டில் குறை இருக்காது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படின்னா எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். ஒரு குறையில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தரை தேடும்போது நம்ம வாழ்க்கையில் குறை என்பதே கிடையாது. சில குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், அன்பே இருக்காது, அங்கே ஒரு குறை இருக்கும். அன்பு இருக்கும், காசு பணம் இருக்காது, அங்கே ஒரு குறை இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாம் எல்லாருமே ஒரு குறையில்லாத வாழ்க்கை வாழும்படி தான் அவர் விரும்புகிறார். குறைபட்டு வாழணும், தரித்திரமாக வாழணும், துக்கப்பட்டு வாழணும், நெருக்கப்பட்டு வாழணும், சஞ்சலத்தோடு வாழணும், கவலையோடு வாழணும், வேதனோடு வாழணும், பலவீனத்தோடு வாழ வேண்டும் என்று அப்படி சித்தமல்ல. அவர் நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருப்பாய் என்றுதான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு அவர் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அவரை தேடணும். இப்போ அடுத்த வசனம் பாருங்க, அவர் அருமீனையும் மிருக சிரித்தையும் உண்டாக்கினவர், அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவர் பூமியில் விசாலத்தில் நினைச்சாரு. கர்த்தர் என்பது அவருடைய நாம. இங்க இருங்க, சமுத்திரத்தை உண்டாக்கி சமுத்திரத்துக்கு ஒரு கோடை போட்டு எல்லையை போட்டார், நீ வராது அப்படின்ட்டார். ஆனால் நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா, நம்மளை உண்டாக்குனவர், நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்கிறவர், நடத்துகிறவர், அவர் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு விஞ்ஞானியை போய் சமுத்திரத்துக்குள்ள தண்ணீரை ஊருக்குள்ளவா அப்படின்னு சொன்னால் வராது, அல்லது ஊருக்குள்ள தண்ணியை கொண்டு வர முடியாது. ஆனால் சமுத்திரத்தில் கிடக்கிற தண்ணியை ஊருக்குள்ள கொண்டு வர வைக்கிறக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் நம்முடைய தேவன். அப்ப அவரிடத்துல என்ன இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியம் அவரிடத்தில் இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார் என்பதை அறிந்து தெரிந்து நாம் அவரை தேடும் போது அவர் நம்மளுக்கு ஒரு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பார்த்துக்கொள்ளுங்க, சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவையில் பூமியின் விசாலத்தின் மேல் என்ன செய்வாராம்? பூமியில் என்ன செய்வாராம்?
ஊற்றுவாராம். பூமியில வருகிற தண்ணி அல்ல, சமுத்திரத்துல கடல்ல இருக்கிற தண்ணிய பூமியில வர பண்ணி உண்டாக்குறவர் தான் அவர். அப்ப எப்பேற்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன். சர்வ வல்லமையும் மகத்துவமும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் நம் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை தேடணுங்க. அவரை தேடணும். சங்கீதம் 2:8 சொல்லுகிறது, என் முகத்தை என்ன செய்யுங்க, தேடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 2:8 என் முகத்தை தேடுங்கள். சங்கீதம் 105:4 அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீதம் 105:4 அவர் சமூகத்தை நித்தமும் என்ன செய்யுங்க, தேடுங்க. நித்தமும் தேடுங்க. ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்முடைய உடம்பு சரீரம் டயர்டாயிருது. வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் சாப்பிடாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வைக்கிறோம். ஏன் சாப்பிடல, சாப்பிட வைக்கிறோம். அது ஆத்துமா இல்லை, சரீரத்துக்கு. ஆனால் இன்னைக்கு வீட்டில் ஒரு ஆள் கர்த்தரை தேடாமல், ஜெபிக்காமல், துதிக்காமல், வேதம் வாசிக்காமல் இருக்கும்போது நீ சாப்பிடு என்று சொல்வதற்கு முன்னாலே நீ பைபிள் படிச்சியா என்று சொல்ல வேண்டும், நீ துதிச்சியா என்று சொல்ல வேண்டும், நீ கடந்த நாட்களை அவர் காப்பாற்றினாரே அவருக்கு நன்றி சொன்னையா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு சாப்பிடாமல் இருக்கும்போது சாப்பாடு எப்படி ஆயத்தம் பண்ணி கொடுத்து நீ சாப்பிடு என்று சொல்லுகிறோமோ, அதே போல சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முதல்ல கர்த்தரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இரண்டாவதாக சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்துடுறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அவருக்கு நம்ம மகத்துவத்தை, அவருக்கு நம்ம மகிமையை செலுத்துகிறோம், அவர் கனத்தை செலுத்துகிறோம். அவர் நம்முடைய தேவைகளை கண்டிப்பான முறையில் அவர் சந்திக்க நல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் என்றால் தினமும் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். தினமும் அவர் சமூகத்தை நாம் என்ன செய்யணும், நாடணும். ஒரு நாள் விட்டல்ல, அனுதினமும். எப்படி டெய்லி சாப்பிடுகிறோமோ அதே போல் டெய்லி அவர் சமூகத்தை நாட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீதிமொழி 8:17 இயேசுவை எப்படி தேட வேண்டும் என்று கேட்டால், நீதிமொழிகள் 8:17 அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நீதிமொழிகள் 8:17 அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அவரை தேடுவதற்கு பல சமயங்கள் இருக்கிறது, பல நேரங்கள் இருக்கிறது. ஆனால் முக்கியமாக அவரை தேடுகிற ஒரு நேரம் என்று ஒன்று இருக்கிறது. முக்கியமாக அவரை தேடுகிற ஒரு சமயம் என்று ஒன்று உண்டு என்றால் அது அதிகாலை ஒரு நேரம். அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை வேளையிலே அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரை தேடுவதற்கு நம்முடைய மைண்டு, நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவு, நம்முடைய சிந்தை அதை ஒருநிலைப்படுத்தி, ஏன் இந்த அதிகாலை தேடு கண்டடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், இப்போ இது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பல இடத்துக்கு போகிறோம், பல பேர்த்தை பார்க்குறோம், பல வார்த்தைகளை கேட்குறோம், பல அவிவிசுவாசமான வார்த்தைகளை கேட்குறோம், விசுவாசமான வார்த்தைகளை கேட்குறோம், சில தோல்வியான வார்த்தையை கேட்குறோம், சில நல்ல வார்த்தைகளை கேட்குறோம். இது எல்லாமே பகலில் நம்முடைய மைண்டில் வந்து அப்படியே தங்கி நிற்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் இரவு முழுவதும் தூங்கிட்டு காலைல எந்திரிச்சோன்னு பார்த்துக்கொள்ளுங்க, நம்முடைய மைண்டு வந்து, நம்முடைய எண்ணம் வந்து, நினைவு வந்து பார்த்துக்கொள்ளுங்க, நிசப்தமாக எந்த ஒரு போராட்டம் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு, அந்த நேரத்தில் ஸ்தோத்திர பாட்டை, ஆராதனை பாட்டை தேவ சமூகத்தில் உட்காந்து பாடிட்டு தேவனை துதிச்சுட்டு, அந்த நேரத்தில் அந்த நாளுக்கு உண்டான தேவைகள், அந்த நாளுக்கு எவ்வளோ தேவைப்படுகிறது, அந்த நாளுக்கு உண்டான காரியம் எங்கெங்கே போகணும், எங்கே வரணும், யாரை பார்க்கணும், எப்படி இருக்கணும், அந்த நாளுக்கு எவ்வளோ தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அந்த காரியத்தை எல்லாமே நீங்கள் ஏசப்பாட்ட அந்த நேரத்தில் ஒப்புவிச்சிடணும், சொல்லிடணும். காலையில் எந்திரிச்சு வரணும். காலையில் எந்திரிச்சு நீங்கள் வேறு எங்கேயும் போகாமல் முகத்தை கழுவிட்டு தேவ சமூகத்தில் தேவனை ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வசனத்தின்படியாக அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஸ்தோத்திர பாட்டை பாடுங்க, ஆராதனை பாட்டை பாடுங்க, அவர் செய்த அதிசயங்களை சொல்லி பாருங்க. என் கையின் கிரியைகளை கொடுத்து எனக்கு கட்டளை கொடுங்கள் என்ற வசனத்தின்படியாக அவர் செய்த அற்புதங்களை சொல்லுங்கள். சொல்லிட்டு அவருக்கு மகிமை செலுத்திட்டு, கடந்த இரவு முழுவதும் என்னை காப்பாற்றினீங்க, உமக்கு நன்றி, என் குடும்பத்தை காப்பாற்றினீங்க நன்றி, என் பிள்ளைகளை காப்பாற்றினீங்க நன்றி, என் தொழிலை காப்பாற்றினீங்க நன்றி, நான் போகும்போது வரும்போது உங்களுடைய சமூகம் முன்னாலே சென்றது நன்றி, அப்பா இந்த அதிகாலை வேலை எந்திரிக்கும்படி கிருபை செஞ்சீங்க நன்றி. இந்த நாள் முழுவதுமாக தகப்பனே உங்களுடைய சமூகம் நான் எந்த இடத்துக்கு போனாலும் முன்னால் கடந்து போற்றும். நானும் என் வீட்டாருமோ, என் கணவரும், என் பிள்ளைகளும், என் மனைவியும் எந்த இடத்துக்கு நாங்கள் போனாலும், எந்த இடத்துக்கு நாங்கள் வந்தாலும் உங்கள் சமூகம் முன்னால் போகணும் தகப்பனே. நாங்கள் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வல்லமை எனக்குள்ளே
கடந்து வர வேண்டும். உங்களுடைய தைரியம் எனக்குள்ளே கடந்து வர வேண்டும். உங்களுடைய கிருபை எனக்கு கடந்து வர வேண்டும். நான் போகையில் வருகிலும் எந்த ஒரு ஆபத்து இல்லாத நீங்கள் பாதுகாத்து என்னை கரம்பிடித்து நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை நன்றி நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து விட்டு அடுத்தபடியாக நீங்கள் அடுப்படிகளை போய் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுதும் நீங்கள் வெட்கப்படுற நாளாக இருக்காது, துக்கப்படுற நாளாக இருக்காது, ஜெயங்குளுற நாளாக அந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி அமைக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் அதிகாலை தேடு. அதுக்காண்டி பகலை தேட வேண்டாம் இல்லை, அதிகாலை நேரத்தில் இந்த மைண்டு வந்து பார்த்துக்கொள்ளுங்க, ஃப்ரீயாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. பல காரியம் உள்ளே வராது. இப்போ 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வரும். ஒன்று அம்மாட்ட வரும், ஒன்று அப்பாட்ட வரும், ஒன்று வேலை பார்க்குற இடத்துல வரும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வரும். நீ அங்கே வா, இங்கே வா, அப்படி போ, இப்படி போ, இப்படி காரியங்களை பேச வேண்டியது வந்துடும் 7 மணிக்கு மேலே. அப்போ எந்த ஒரு உலகப்புறமான செய்தியும், எந்த ஒரு உலகப்புறமான வார்த்தைகளும், எந்த உற்றார் ஊரை நண்பர்கள் எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தையை நம்முடைய காதில் விழுவதுக்கு முன்னால் அந்த அதிகால வேளையில் எந்த ஒரு செய்தியுமே உங்கள் காதுக்கு வராது. அப்போ முதல் எடுத்த உடனே அந்த விடிஞ்ச உடனே அவரோட பிரசனத்துக்குள்ள நீங்கள் உட்காந்து ஒரு சமூகத்தில் உட்காந்து அவரை மையப்படுத்திட்டு உங்கள் அந்த நாளுக்குண்டான காரியம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்னென்ன யாரை பார்க்கணும், எங்கே போகணும், இன்னைக்கு என்ன தேவை உங்களுக்கு, இன்னைக்கு என்ன யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வாங்கணும், இன்னைக்கு யாருக்கு என்ன சமாளிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காரியத்தை நீ என்ன செய்யணும், அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஏசப்பட ஸ்தோத்திரத்தை பாட்டு பாடி துதிச்சுட்டு, நான் இவரை பார்க்கணும் என்ன சரின்னு தெரியல, நீங்கள் தான் கூட வரணும், இவருக்கு நான் இவ்வளோ கொடுக்கணும் என்ன செய்ய தெரியல, நீங்கள் தான் கூட வரணும் அப்படிங்கிற அந்த நாளுக்குண்டான அவ்வளோ காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், ஏசப்பட ஒப்படைக்கணும். அந்த நாளை ஒப்படைக்கணும், அந்த நபரை ஒப்படைக்கணும். யாரை பார்க்க போகிறீங்க அந்த நபரை ஒப்படைக்கணும். உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற நபரை ஒப்படைக்கணும். தொழிலை ஒப்படைக்கணும். பிஸ்னஸை ஒப்படைக்கணும். நீங்கள் போய் வசூல் பண்ண போகிறீங்களா அந்த நபரை ஒப்படைக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துங்க. நான் போகிற இடத்துல இன்றைக்கி ஜெயமாக இருக்கணும், தோற்று நான் வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாள் முழுவதும் 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 1/2 மணி நேரம் ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவ்வளோ பிரச்சனைகளும் அன்றைக்கி தேவன்கிட்ட நீங்கள் ஒப்பிச்சிடணும், கக்கிரணும், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். இந்த நாள் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இன்றைக்கி எனக்கு ஒன்றும் வழி தெரியல, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. நீங்க ஆலோசனை கர்த்தர், நடக்க வேண்டிய வழியை நீங்க காட்டுகிற தேவன். எனக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு நீங்க பேசுங்க. நான் வாயோடு இருந்து வாயாக உன்னோட பேசுவேன் அப்போ நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, என் வாயாக இருந்து நான் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன செய்யணுங்கிறது எனக்கு நீங்க கற்றுத்தாங்க ஆவியானவரே, கற்றுத்தாங்க ஏசப்பா. இந்த காலை வேளையில என் பிரச்சனை எல்லாத்தையும் இடத்துல ஒப்படைக்கிறேன். நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என் மேல வச்சிருன்னு சொல்லியிருக்கிறீங்களே, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு, கலங்கி தவிக்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதே போல இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் வெளியே கடந்து போனீங்கன்னா அந்த நாள் முழுதும் ஒரு மகிமையான ஒரு நாளாக இருக்குது. அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலை என்னை தேடு, அதிகாலை தேடு. நீங்கள் 6 மணிக்குள்ளே இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 6 மணிக்குள்ளே ஒரு 1 ஹவர் நல்லா ஆராய்ச்சிட்டு 6 மணிக்குள்ளே கடைசியாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை, உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். அல்லது மருமகன் சரியில்லையா, அல்லது மருமகன் சரியில்லையா, அல்லது மருமகள் சரியில்லையா, அல்லது பிள்ளை சரியில்லையா, அல்லது கணவன்கிட்ட ஏதோ குறை இருக்கா, அல்லது மனைவிட்ட ஏதோ குறை இருக்கா, அல்லது வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஏதோ குறை இருக்கா, அது பிள்ளை வாழ்க்கையில் ஏதோ படிப்பு இல்லாமல் ஒரு குறை இருக்கா, அது எல்லாத்தையுமே காலையில் நீங்கள் ஒப்படைச்சிட்டு வச்சுக்கொள்ளுங்களேன். கர்த்தர் அந்த நாளை என்ன செய்வார், பொறுப்படுத்திக் கொள்வார். லிஸ்ட்டு போட்டு கர்த்தர் அந்த நாள் அந்த சாயங்காலம் முடிகிறதுக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க, எல்லா காரியத்தை உங்களுக்கு சரி பண்ணி நீங்கள் நிம்மதியாக சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கண்ணா, அதிகாலையிலே கர்த்தரை தேடி அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து என் விண்ணப்பத்தை வைப்பேன். அல்லேலூயா. சரி, ரைட்டு. நான் ஜெபிச்சும் நான் அப்படி சொல்லியும் எனக்கு அந்த காரியம் ஜெயமாக முடியல, இன்னும் அந்த பிரச்சனை எனக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஐயா, காலையிலே தேடுகிற கண்ணடைவான் விண்ணப்பத்தை வை, ஸ்தோத்திரத்தை விண்ணப்பத்தை வை, எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் இறுதி சிந்தையும் காத்திக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரியத்தை செய்யணும். நம்ம பலவந்தம் பண்ணணும். எப்படி என்று கேட்டால் தானியேல் 9:3, தானியேல் 9:3, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக என்ன செஞ்சேன், திருப்பணும். இப்போ கவனிங்க, இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலை, ஒரு சில லட்சங்கள் கடன் இருக்குது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஜெபிக்கிறோம், அது நடக்கலை. அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபர் அவர் திருந்த மாட்டுறாரு, தவறான வழியில் போய்கிட்டு இருக்கிறாரு,
ஜெபிக்கிறோம், நடக்கலை. அல்லது ஒரு திருமண காரியம் நடக்க வேண்டும், அல்லது ஒரு வீடு கட்ட வேண்டும். இப்படி பலவிதமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது, பலவிதமான தேவைகள் நமக்கு இருக்கிறது. ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அது காரியம் நடக்காமல் இருக்கிறது. அதுக்கு நடக்காமல் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது கட்டமாக இந்த வசனத்தை திருப்பி ஆணித்தரமாக வாசியுங்கள். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளை நியமிக்க வேண்டும். ஒரு நாள், இப்போது ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கிறது. ஒரு நாள் நியமிக்க வேண்டும் என்றால், நீங்கள் வேலைக்கு போகிறத ஒரு நாள் லீவு போட்டுட்டு ஒரு நாளை நீங்கள் நியமித்து என்ன செய்யணும்? அதாவது சாம்பலிலும் என்ன ரெட்டிலும் உட்காரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அப்படி உட்கார்ந்தாங்க. இப்போ நம்ம அப்படி செய்ய வேண்டியதில்லை. இப்போ ஒரு சகோதரி இருக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு சகோதரி ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க, அல்லது ஒரு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க. ட்ரெஸ் பண்ணும்போது ஒரே யூனிஃபார்மாக ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, யூனிஃபார்மாக ஒரு தோடு போடுறாங்க, யூனிஃபார்மாக கிளிப் மாட்டுறாங்க, யூனிஃபார்மாக செருப்பு போடுறாங்க. இப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நீட்டாக அவங்க போகிறாங்க. அது தவறல்ல, நல்லது. ஆனால் இப்போது நீங்கள் அந்த உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற என்ற ஒரு நாளை நீங்கள் நியமித்த உடனே நீங்கள் குளித்து விட்டு சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்ய வேண்டும்? போட வேண்டும். அந்த ட்ரெஸ்ஸு ஒரு அலங்காரமான ட்ரெஸ்ஸாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்கள் அலங்காரமான ட்ரெஸ்ஸு வெளியே போகும்போது வரும்போது போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவ சமூகத்துக்கு என்று ஒரு காரியத்தை நாம் சாதிக்கிறதுக்கு, ஒரு காரியத்தை நாம் அடைவதற்கு நாம் சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு அலங்காரம் இல்லாமல், இப்போ வெளியே நம்ம போல வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு அலங்காரமாக இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம தேவ சமூகத்தில் அவர் முகத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணுங்க. அவர் முகத்தை நோக்கி நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்த்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அண்ணாலமாக இருந்தாங்க. அண்ணால மக்கள் ஒரு நிந்தை இருந்துச்சு, ஒரு அவமானம் இருந்துச்சு, ஒரு போராட்டம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நேராக தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. தன் கணவனை கூட அவர்கள் ஒரு பொறுப்படுத்திக் கொள்ளவில்லை. கணவன் நீங்கள் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லாமல் நேராக தேவ சமூகத்தில் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து என்ன செஞ்சாங்க? விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நம்ம நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு உடம்பு முடியல அப்படின்னா டாக்டர் போய் செக்கப் போகிறோம். நீங்கள் ஒரு 2 ட்ரிப்பு ஏற்றினா தான் உங்களுக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ட்ரிப்பு ஏற்ற போகிறோம். ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியில் செலவாயிடுது. பார்த்துக்குள்ள நம்ம வேலைக்கு போகிறோம், நல்லது. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு, ஒரு காரியத்தை அடைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு நாளை உபவாச நாளை தெரிந்து கொண்டு நாம் அலங்காரம் இல்லாமல் நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? அதை கர்த்தர் ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக என் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, அந்த உபவாச நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இங்கே வருங்க, நல்லா கவனிங்க, கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. ஒரு காரியம் சாதிக்க முடியாமல் நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களால் சாதிக்க போகிறீங்க. ஒரு காரியம் நீங்கள் அடைய முடியாமல் இருக்கலாம், அந்த காரியத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். அந்த ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிறீங்க வரல, ஆனால் ஏன் வரல, வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒரு நாளை நீங்கள் நியமிக்க வேண்டும். நியமித்து ஒரு ஆடம்பரம் இல்லாத, ஒரு அலங்காரம் இல்லாத உங்கள் சரீரத்தை மாற்றி நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் விண்ணப்பத்தை வைக்கணும். விண்ணப்பத்தை வைக்கும்போது எப்படி விண்ணப்பத்தை வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நாம் தவறு செய்திருக்கலாம், பாவம் செஞ்சுருக்கலாம். என்ன பாவம் செஞ்சுருக்கோங்கிற தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். மனுஷர் பேசி வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் இருக்கிறது. தவறாக பேசினா கூட பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் இருந்தால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் வராத யாமும் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. தவறான ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசினால் கூட பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு அவிவிசுவாசமான எண்ணங்களை சாதாரண நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பேசியிருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை வைத்துக்கொண்டு, உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த உபவாசத்தில் பலன் இருக்காது, அந்த உபவாசத்தில் வல்லம் இருக்காது, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அதுக்கு மாறாக 1 யோவானில் தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியாக ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவான் என்ற
வசனத்தின்படியாக, ஒருவன் தனத்திலே பாவம் இல்லைன்னு சொன்னால் தேவனை பொய்யராகிறான் என்ற வசனத்தின்படியாக நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். நான் கணவனை இப்படி அவதூறாக பேசியிருக்கிறேன், மனைவி அவதூறாக பேசியிருக்கிறேன், பிள்ளைகளை அவதூறாக பேசியிருக்கிறேன், உற்றார் உறவினர்களை அவதூறாக பேசியிருக்கிறேன், தாய் தகப்பனை அவதூறாக பேசியிருக்கிறேன், அவர்கள் மனது வேதனைப்படி நடந்திருக்கிறேன், தகப்பனை இதற்காக நான் மனம் வருந்துகிறேன், என்னை மன்னித்திருங்க ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க என்று தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏசப்பாட்டை நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஜெபத்தில் உட்காரணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்தில், என் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. எப்படி கேட்கணும்? பாவ அறிக்கை செஞ்சுட்டு, நீங்கள் உண்மையுள்ள தேவன், நீங்கள் அற்புதமான தேவன். எங்க நான் சொல்ற சொல்லுங்க, நீங்கள் உண்மையுள்ள தேவன், நீங்கள் அற்புதமான தேவன், நீங்கள் அதிசயமான தேவன், நீங்கள் மகத்துவமான தேவன், உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றுகிற தேவன், வாக்குமாறா தேவன், பொய்யுரையாத தேவன், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய என் இரட்சகரே, உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன். தகப்பனே, இதுவரை நடத்தி வந்தவரே, இனிமேலும் என்னை நடத்த போகிறவரே, என் தேவைகள் அனைத்தையும் தெரிந்தவரே, என் குற்றங்களை மன்னித்து, என் குறைகளை மன்னித்து, என் தேவைகளை, நான் கேட்கிற காரியத்தை எனக்கு தரும்படி தாழ்மையோடு உம்மிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஏசப்பா, செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை கடக்க பண்ணினவரே, கசப்பை மாற்றினவரே, ஏசப்பா நீர் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா கசப்பையும் மாற்றி எனக்கு ஜெயத்தை தரும்படி, என் குடும்பத்தை நடத்தும்படி, என் தேவைகளை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி போட்டிருக்கிறத பார்த்து நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி போட்டிருக்கு பார்த்துங்களா? ஆண்டவரே, உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே. எல்லாம் சொல்லுங்க, பயங்கரமான தேவனே, பயங்கரமான தேவனே, அற்புதமான தேவனே, அதிசயமான தேவனே, உம்மை புகழ்கிறேன். அப்படி என்று நீங்கள் சொல்லும்போது, கேட்கும்போது அந்த காரியம் நடக்கும். ஒரு இடத்துல ஒருத்தர் 2 லட்சம் தர்றாரு, இந்த இடத்துக்கு வாங்க அப்போனா ஒரு நாள் செலவு பண்ணி போகிறோம் இல்லையா? அதே போல் ஒரு நாளை தேவனுக்கு ஒதுக்குங்க. ஒரு நாளை தேவனுக்கு ஒதுக்கி நம்ம கேட்கணும். ஏங்க, இப்போ நீங்கள் எல்லாருமே எந்த ஒரு கடன் இல்லாமல், ஒரு சொத்து சுகத்தோட, ஒரு நகை நட்டோட எல்லாரும் ஒவ்வொரு 4 வீலர் வந்து இந்த இடத்துல இறங்குனீங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு வர்றவங்க ஏழையாக போனால் பணக்காரங்களாக மாறிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிடும்? அதுக்கு தான் இப்படி நீங்கள் செய்யணுங்கிறது. அதுக்கு தான் இப்படி நீங்கள் செய்யணும். அதுக்காண்டி பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. அது பண ஆசைக்கு நான் சொல்ல வரல. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். 2வது, ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாச்சும் வாழணும் இல்லையா? ஒரு பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாச்சும் வாழணும் இல்லையா? அல்லது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாச்சும் வாழணும் இல்லையா? அல்லது குடும்பத்தில் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையாச்சும் வாழணும் இல்லையா? ஒரு சண்டச்சத்தில் உள்ளாம பிள்ளைகளோட குடும்பம் குடித்தனமா சந்தோஷமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாவது நம்ம வாழணுமா? பிரச்சனையோடு, துக்கத்தோடு, நெருக்கத்தோடு மூஞ்சி இங்கிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்பி வாழாம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழாமா? அதுக்காவது நீங்க இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க எப்படா டைம் கிடைக்கும், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், இவ்வளோ ஆசைப்படுறோம், நல்லது, தவறில்லை. ஆனால் ஒரு நாளை ஒதுக்குங்க. பிரச்சனை இல்லாத ஆள் கிடையாது, குறை இல்லாத ஆள் கிடையாது, தேவை இல்லாத ஆள் கிடையாது. எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லாத வாழும்படி தான் அவர் விரும்புகிறார். அதுக்கு தான் அவர் என்ன செய்யுங்க, தேடுங்கள். எப்படி தேட வேண்டும்? பாவ அறிக்கை செஞ்சு என்ன செய்யணும்? தேடணும். பாவத்தை சொல்லணும். தவறு பண்ணிட்டேன், தவறாக பேசிட்டேன், குற்றம் பண்ணிட்டேன், இனிமேல் செய்யாத அளவுக்கு எனக்கு என் காலையும் என் கையையும் என் கண்ணையும் என் வாயையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்வார்? வாக்கி பண்ணுவார். 2 நாளாகமம் 15:15. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்கணும், அதன்படி நம்ம வாழ்க்கை வாழணும். பார்த்துக்கொள்ளுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பது, கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுங்க? வளருங்க. கர்த்தரை தேடுவதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெற்றோர்கள்.
ஆலயத்துக்கு சீக்கிரம் வா, சீக்கிரம் போ சொல்லிக் கொடுங்கள். பைபிள் படி சொல்லிக் கொடுங்க. ஸ்தோத்திர பாட்டை பாடுங்க, ஆராதனை பாட்டை பாடுங்க, சொல்லிக் கொடுங்க. ஜெபம் பண்ணிட்டு காலேஜுக்கு போ, ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். பிள்ளைகளோட எதிர்காலம் வாழ்ந்திருக்கும், சுகித்திருப்பாங்க. எத்தனையோ காரியங்களை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். சாப்பிட்லன்னா சாப்பிடுன்னு சொல்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுறோம், பல காரியங்களை பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிறோம், தவறில்லை, நல்லது. ஆனால் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளருகிறதா, அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிறதா, அந்த பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கிறதா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறதா என்பதை யாரும் காரணம் கேட்டால் பெற்றோர்கள் தான் காரணம். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளை கெட்டு போச்சுன்னா அதுக்கு காரணம் தேவன் கிடையாது, பெற்றோர்கள் தான். கர்த்தருடைய வசனம் பிள்ளை உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை கெட்டு போகாது, பிள்ளை தப்பு பண்ணாது. அந்த பிள்ளை தேவ சமூகத்தில் உட்காந்து வெளியே போச்சுன்னா அந்த பிள்ளை கெட்டு போகிற சான்ஸே கிடையாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், தவறுகளை விட மாட்டாரு. அதுதான் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணுங்கிறது. நல்லா ஜெபிக்க வைங்க பிள்ளைகளை. பிள்ளைங்க ஜெபிக்கிறது காதில் கேட்குற மாதிரி ஜெபிக்க வைங்க பிள்ளைகளை. நல்லா பாட வைங்க பிள்ளைகளை. அப்போ தான் அந்த குடும்பம் என்ன செய்யும், நல்லா இருக்கும். திருப்பி அந்த வசனத்தை நான் வாசிக்கிற மாதிரி 2 நாளாகமம் 15:15 இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை சுற்றுப்புறத்தார் அக்கம் பக்கத்தில் எல்லாரிடத்திலும் ஒரு யுத்தம் இல்லாத அளவுக்கு, ஒரு சண்டை சச்சரவு இல்லாத அளவுக்கு ஒரு இளைப்பாறுதலான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் செய்வார். இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி பக்கத்து வீட்டில் எல்லாருமே சமாதானமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் புறமைப்படுவார், ஒருத்தர் முறுமுறுப்பார். இப்படி அக்கம் பக்கத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும். இன்றைக்கி கூட பிறந்தவர்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் உருவாகுது. தாய் தப்பன் மகள் இப்படி பல பிரச்சனைகள் உருவாகுது, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் வழியை சொல்லி கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஏற்று வீட்டில் ஒரு யுத்தம் இல்லாத, ஒரு சண்டை இல்லாத, ஒரு முறுமுறுப்பு இல்லாத எல்லாருமே சமாதானமாய் வாழும்படியாக ஆடுறது எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குண்டான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத, அதாவது சண்டை இல்லாதபடிக்கு, யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற, அதாவது அமைதியான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சாரு, வாழ வச்சார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.